அடுத்தது அசுத்தத்தை அகற்றுவது, நஜீஸ்களை நம்மிலிருந்து அகற்றுவது. ஒருத்தர் தொழ விரும்புகிறார் அப்படின்னா அவருடைய அசுத்தத்தை அகற்ற வேண்டும். அப்போ அந்த தூய்மை தஹாரத் ஏற்பட வேண்டும் இல்லை? அது எதில் இருக்குது? அவருடைய உடம்பு, அவருடைய ஆடை, அவருடைய இடம், இந்த மூன்றிலுமே அவர் அசுத்தத்தை நீக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், 74வது சூராவுடைய 4வது ஆயா, நபியே உங்களுடைய ஆடைகளை சியாபை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அவங்க தங்களுடைய மாதவிடாய் ரத்தத்தை ஆடையிலிருந்து கழுவி கொள்ளும்படி கட்டளையிடுறாங்க. அப்போ மாதவிடாய் ரத்தம் பட்டிருக்குது ஆடையிலனா அதை கழுவிடும். அதனுடைய அடையாளம் இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் அவருடைய ரத்தத்துடைய கரை இருக்கலாம் கொள்ளலாம், ஆனாலும் தெரிந்ததென்றால் அவசியம் அதை கழுவிக்கணும். அப்போ ஆடை சுத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயத்தை சொல்லும்போது உங்களுடைய மாதவிடாய் ரத்தத்தை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்ட ஹதீஸ்களும் நமக்கு ஆதாரங்கள் வந்திருக்கு. அப்போது இதுக்கு ஒரு தனி பாடத்தை உலமாக்கள் கொடுத்துருக்குறாங்க, அசுத்தத்தை அகற்றுவது, நஜீஸை அகற்றுவது. அப்போது அது ஆடை விஷயத்தில், இன்னும் பாத்திரம் விஷயத்தில் அசுத்தத்தை அகற்றுவது. அதே மாதிரி விரிப்புகள், அது படுக்கிற விரிப்பாக இருக்கலாம், தொழுகிற முசல்லா போல ஒரு விரிப்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அல்லது விரிப்பு போடக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம். அப்போது தரையாக இருக்கலாம், அல்லது விரிப்பாக ஒரு பாயாக இருக்கலாம், ஒரு பெட்ஷீட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அசுத்தத்தை அகற்றுவது கடமையாக நமக்கு இருக்கு. இதற்கான சட்டத்தில் முதலாவது விஷயம், அசுத்தம் அகற்றப்படுவது தண்ணீரை கொண்டு நடக்க வேண்டும். இது முதல் சட்டம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை தூய்மைப்படுத்தக்கூடியதாக ஆக்கியிருக்கிறார். தண்ணீரும் தூய்மையானது. அது எதையெல்லாம் தொடுதோ, அது எதன் மீது எல்லாம் படுதோ அது எல்லாத்தையும் தூய்மையாக்கிவிடும். தண்ணீருக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், 8வது சூராவுடைய 11வது ஆயா, وَيُنَزِّلُ عَلَيْكُمْ مِنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُمْ بِهِ. அசுத்தத்தை உங்களிடமிருந்து போக்கி விடுவதற்காக அவன்தான், அதாவது அல்லாஹ் தான் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான். அப்போ தண்ணீர், மழை தண்ணீரை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டாலும் பொதுவாகவே தண்ணீர் என்பது அசுத்தத்தை நீக்குவதற்காக அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்போ முதலாவது சட்டம், அசுத்தத்தை நீக்க முதல் தண்ணீரை நாம் முதலிடத்தில் வைக்க வேண்டும். தண்ணீரை கொண்டு அதை அகற்ற வேண்டும். இதுல கட்டாயம் அகற்ற வேண்டிய அசுத்தங்களை பற்றி சட்டங்கள் இருக்கு. அசுத்தம் தரையில இருக்கலாம், அல்லது அதனோடு தொடர்புடைய, தரையோடு தொடர்புடைய ஒரு சுவரில் இருக்கலாம், ஒரு தொட்டியில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பாறையில் இருக்கலாம். இந்த மாதிரி எதிலே இருக்கலாம். ஒரு முறையாவது தண்ணீரை கொண்டு கழுவ வேண்டும். கூடுதலாக கழுவுவது குற்றம் அல்ல, ஆனால் ஒரு தடவை கழுவினாலே போதுமானது. அப்போ ஒரு முறை தண்ணீர் ஊற்றப்பட்டால் அல்லது தெளிக்கப்பட்டால் அந்த அசுத்தம் நீங்கும் என்றால் அதுவே போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சிறுநீர், மஸ்ஜிதிலே சிறுநீர் கழித்த ஒரு கிராமவாசி அறியாமையின் காரணமாக அவர் மஸ்ஜிதுக்குள்ளே ஒரு இடத்தில் சிறுநீர் கழித்தார். அப்போ அந்த நேரத்தில் அந்த சிறுநீரினுடைய அசுத்தத்தை நீக்க ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க சஹாபாவுக்குன்னா, ஒரு வாளி தண்ணீரை அதன் மீது ஊற்றுங்கள்னா. ஏற்கனவே அந்த சிறுநீர் இருக்கக்கூடிய அதே இடத்துல அந்த மண்ணின் மீது தண்ணீரை ஊற்றுவதே போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தண்ணீர் படும்போது அந்த அசுத்தம் நீங்கிவிடும். அதே மாதிரி முன்பே நாம் பார்த்தது போல அசுத்தத்துடைய அளவு குறைவாகவும் தண்ணீருடைய அளவு கூடுதலாகும் போது அந்த அசுத்தம் நீக்கப்பட்டுரும். அதனால தான் மழை நீரோ அல்லது ஓடக்கூடிய ஆற்று நீர், இந்த மாதிரி ஓடக்கூடிய நீரோ ஒரு அசுத்தத்து நீர் பட்டு விட்டால் அந்த இடம் தூய்மையாகிவிடும் அர்த்தம். அப்போ அந்த இடம் தூய்மையாகிடும். அப்போ இடம் தூய்மை பற்றிய சட்டத்தில் ஒரு இடம் பொதுவாக சிறுநீர் கழிக்கிற இடமா இருந்துச்சு, ஆனால் நல்ல மழை பெய்ஞ்சிச்சு, அவ்வளோ அந்த இடம் சுத்தமாயிடுச்சு. நான் இல்லை அந்த இடத்துல சிறுநீர் கழிப்பாங்க அப்படின்னா இல்லை, மழை நல்லா பெஞ்சிச்சுல சுத்தமாயிடுச்சு, அந்த இடத்துல உட்காரலாம். இப்போ அந்த இடத்துல திரும்ப அசுத்தம் ஆகாத வரைக்கும் அந்த இடம் பயன்படுத்தப்படலாம், எந்த அளவுக்கு அந்த இடத்துல தொழவும் செய்யலாம். ஆனால்
சுத்தமாயிருச்சு, நல்லா தண்ணி ஓடி அந்த இடத்த சுத்தமாக்கிடுச்சு, அவ்வளவு. அப்ப தண்ணீர் நிறைய படும்போது சுத்தம் உறுதியாகுது. சில நேரத்துல சில பொருள்கள் மீது அசுத்தம் ஏற்படும் போது அந்த அசுத்தத்தின் வகை, உதாரணத்துக்கு நாயுடைய அல்லது பன்றியுடைய எச்சில் அல்ல இந்த மாதிரி விலங்குகளுடைய சரியா பொருள்கள் ஏதாவது அந்த விலங்குகளுடையது பட்டதின் காரணமா அசுத்தம் ஏற்பட்டால், அப்ப அந்த நேரத்தில் 7 முறை கழுவ வேண்டும். பொதுவா அசுத்தம் உள்ள இடத்தை கழுவுறதுக்கும் நாய் பன்றி அல்ல இந்த மாதிரி விலங்குகளுடையது ஏதாவது அசுத்தம் ஏற்படுத்தப்பட்டுருச்சுன்னா அப்ப அந்த நேரத்தில் நாம் அதை 7 முறை கழுவணும். அதில் முதல் தடவை மண்ணை கொண்டு கழுவ வேண்டும். ஒரு முறை மண்ணு, மீத 7 முறையில், அதாவது மீத 6 முறை வந்து தண்ணீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இது, முஸ்லிம்ல 279வது ஹதீஸ். துஹூரு இனாஇ அஹதிக்கும் இதா வலக ஃபீஹில் கல்பு அயஸிலஹு 7 மர்ராத்தின் அவ்வலஹுன்ன பித்துராப். உங்களுடைய பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால், பாத்திரத்தில் நாய் வாய் வச்சிருச்சு, அந்த நேரத்தில் அதனை நீங்கள் 7 முறை கழுவுங்கள். முதலாவது முறை அதில் மண்ணை கொண்டு கழுவுங்கள் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. இது ஒரு பொதுவான கட்டளை தாங்கிறாங்க ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ். இது ஒரு பொதுவான கட்டளை, இது நாய்க்கு மட்டும் எடுத்துக்க தேவையில்லை, அதை பாத்திரத்துக்குன்னு எடுத்துக்க தேவையில்லை. பாத்திரங்களா இருக்கலாம், ஆடையா இருக்கலாம், அல்லது ஏதோ விரிப்பா இருக்கலாம். நாய் வாய் வச்சிருச்சு அப்படின்னா அந்த எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். இதுல சிறுநீர், மலம், இரத்தத்தினால் ஏற்படும் அசுத்தமாக இருந்தால் அதனுடைய நிறம், வாடை போகும் வரைக்கும் தண்ணீர் மூலம் கழுவுது. இது நாயுடையது மட்டும் இல்லை, பொதுவாகவே அசுத்தம், சிறுநீர், இந்த மாதிரி மலம் பற்றுச்சுன்னா அதனுடைய நிறம் அல்லது வாடை போகணும், அந்த இடத்தை விட்டு போகிற அளவுக்கு தண்ணீரை கொண்டு நல்லா கழுவிடும். இதுல கழுவுறதுல 3 வகை இருக்குன்னு ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க. முதலாவது வகை பிழியும் தன்மை உள்ளது, பிழியது. இது முதலாவது வகை. கழுவுறதுல 3 வகை இருக்குது. அதுல முதலாவது பிழிந்து விடுவது. இந்த தன்மை உள்ளது அப்படின்னா என்ன? ஆடை, துணிகள்ல அசுத்தம் பட்டு அதை நம்ம கழுவுறோம் அப்படின்னா, அதை துவைக்கிறோம் அப்படின்னா பிழிய வேண்டும். அப்போ அதை நல்லா நம்ம அதுல ஊற வச்சோ அல்லது அதன் மீது சோப்பு போட்டோ எல்லாம் கழுவுறதோட அதுல தண்ணீர் நல்லா முக்கி நம்ம இது பண்ண பிறகு பிழிய வேண்டும். பிழியும் நிலை இருக்கக்கூடிய பொருளை பிழிந்து அசுத்தத்தை நீக்க வேண்டும். இரண்டாவது வகை பிழிய முடியாத வகை. உதாரணத்துக்கு தோல், அதை பிழிய முடியாது அப்படின்றது. அப்ப என்ன செய்ய? புரட்ட வேண்டும். பிழிய முடியாததை புரட்ட முடிய வேண்டாம், புரட்ட வேண்டும். பிழிய முடியாதது இப்போ முதல்ல எல்லாம் வந்து குழந்தைகள் பிறந்த உடனே குழந்தைக்காக ஒரு மேட் இருக்குது, அது இன்னைக்கெல்லாம் வந்து அது புஃப்னு ஒரு பெட்டு வாங்கிக்கிறாங்க இல்லையா, கையில் இப்படி வச்சுக்கிட்டு. இந்த மாதிரிலாம் இன்னைக்கு இந்த காலத்தில் பார்க்குறோம். முதல்ல பார்த்தா தோல்லையே என்ன செய்வாங்க, ஒரு சொல்லப்போனால் குழந்தை பிறந்து அது ஒரு கிஃப்ட் மாதிரி நல்ல தோலில், தரமான தோலில் குழந்தைக்காக தருவாங்க. அந்த தோலில் தான் குழந்தை வச்சுருப்பாங்க, எல்லாமே தெரியுமில்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதில் அசுத்தம் பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து பிழியெல்லாம் முடியாது. அது வந்து ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல் ஏதோ இதாக தான் இருக்கும், அது நல்ல லெதர் இதாக இருக்கும், ஆனால் மேலே நல்ல வலுன்னு இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன, அதோடைய சட்டம், அதை வந்து நாம் பிழிய முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை புரட்டி ஒரு புரட்டி நாம் அதை கழுவணும். கட்டாயம் புரட்ட வேண்டும் என்று ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க. பிழிய முடியாதை புரட்ட முடிந்தால் புரட்ட வேண்டும். மூன்றாவது, பிழியவும் முடியாது புரட்டவும் முடியாத நிலை இருந்தால் என்ன? அப்படிப்பட்ட பொருளின் அசுத்தத்தை சரி வெளியேக்குவது எப்படி அப்படின்னா, பிழியவும் முடியாது புரட்ட முடியாத ஒன்று இருந்துச்சுன்னா
அதன் மீது கனமானதை வைக்க வேண்டும். அப்போதான் அதில் இருக்கிற நீர் முழுக்க வெளியேறும். கனமானதை அதன் மீது வைக்கணும். உதாரணத்துக்கு சில நேரத்தில் பெட்டு, நம்ம தூங்குற பெட்டு, அப்போ பிழிய முடியாதுன்னா தண்ணீர் போட்டு சிலத்தில், ஆனால் இன்னைக்கு அதுக்கெல்லாம் நிறைய மாற்று. அதாவது நாம் அந்த மாதிரி அளவுக்கு பெட்டு இருக்கிறதில்ல. ரெண்டாவது தண்ணீரே முதல்ல இஞ்சாத அளவுக்குலாம் வந்துருச்சு இல்லையா, என்னென்னவோ வகையில் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி வகை சில நேரத்தில் நம்ம எடுத்து பிழிய முடியாது. இந்த மாதிரி நிலைச்சுன்னா சில நேரத்தில் இந்த பிளாங்கெட் வந்து சில நேரத்தில் தூக்க கூட முடியாது. தண்ணீர் பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், அது தூக்க முடியாது. 4 பேர் சேர்த்து தூக்கினாலும் முக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி இதை தண்ணீர் போட்டு கழுவுறோம் அப்படின்னா, தண்ணீர் ஊற்றி இது பண்ணுறோம்னா அதுக்கு பிறகு அது பிழிய முடியாவிட்டா அதன் மீது கனமான பொருளை வைத்து நம்ம வந்து அது வந்து வெளியே தண்ணீர் முழுக்க வெளியேற நிலையே இருக்கும். சில நேரத்தில் அந்த மாதிரி வைக்கும்போது வெயிலில் நல்லா காயப்பட்டோம்னா அது இதாகிடும். இந்த மாதிரி தண்ணீர் போட்டு நல்லா ஊறிடுச்சு. நாம் வந்து சில நேரத்தில் இப்போது உதாரணத்துக்கு கனமானது அவ்வளோ பெரிய பெட்ஷீட்டு அல்லது ஒரு பிளாங்கெட்டுக்கு எப்படி கனமானதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு நாம் காலை சுத்தமாக ஆகிக்கிட்டு நேரம் ததக்க பிள்ளைங்களை விட்டால் நல்லா மிதிக்குங்க. பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக மிதிக்க ஆரம்பிச்சுங்க. என்னென்னா அமுக்க எல்லாம் தண்ணி உள்ளே இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெளியேறி. அப்படி தான் கனமானது பொருளை வைக்கிறதுனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ். அப்போ அந்த உள்ளே இருக்கிற தண்ணீர், அந்த அசுத்தத்தோடு உள்ள தண்ணீர் வெளியேறிடணும். இந்த மாதிரி 3 நிலைகளில் ஒன்றை கொண்டு கழுவப்பட வேண்டும் அப்படின்னு ஷேக் ஃபௌசான் ஹபிதகுல்லா குறிப்பிடுறாங்க. உடம்பிலோ அல்லது ஆடையிலோ, அது ஒரு சின்ன இடத்திலோ அசுத்தம் எங்கேயாவது மறைஞ்சிருக்கிற நிலை, அதாவது சில நேரத்தில் பாயில் வந்து அசுத்தமாயிடுச்சு, குழந்தை மலங்கழிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரியுது பாய். அப்போ பாயுடைய இடுக்குகளில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம கழுவுன பிறகும் லைட்டாக எங்கேயாவது அப்புறம் மாதிரி ஒரு சூழல் சந்துகளில் போய் இதாகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தண்ணீரை நல்லா போட்டு பாய்ச்சி சில இடத்துல நல்லா அடித்து கழுவ முடியுமோ அந்தளவுக்கு கழுவும். அது உடம்புலையும் சரி ஆடையிலையும் சரி. சில வகையான ஆடைகளில் சீக்கிரம் அது அந்த அசுத்தங்கள் வெளியே வராதுன்னு இருக்கும், போய் அப்பிக்கும். குழந்தைகளுடைய இது ஏதாவதுன்னா அவங்களுடைய ஆடைகள் அப்பிக்கும். சில நேரத்தில் வந்து இந்த பெண்கள் பெண் பிள்ளைங்க, குறிப்பாக பெண் பிள்ளைகள் சிறுமிகள் அணியக்கூடிய இந்த ஆடை வந்து நிறைய ஜரிகி ஜிமிக்கி நிறைய வேலைப்பாடுகள் நிறைய கோலங்கள்லாம் போட்டுருக்கும் இல்லையா. அப்போ அதில் ஏதாவது அசுத்தம் அப்பிடுச்சுன்னா அது சீக்கிரம் இதே ஆகாது. பார்த்தா நமக்கு கழுவுன மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே எங்கேயாவது அந்த அசுத்தம் இருக்கும். கொஞ்சம் முகத்து பார்த்தா ஒரு வித வாடையும் இருக்கும், இல்லை உள்ளே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த நேரத்தில் நல்ல தண்ணியில் அலசணும். எந்த அளவுக்கு தண்ணீரை பாய்ச்ச முடியுமோ பாய்ச்சி அதை சுத்தம் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அதை நாம் அந்த இடத்தை நல்லா கழுவணும். அதாவது மொத்தமாக கழுவணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற அந்த இடத்தை கழுவுறதே போதுமானது. அதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முழு பொருள், சில நேரத்தில் ஒரு பிளாங்கெட்டில் போர்த்தக்கூடிய ஒரு துப்பட்டி, பெட்ஷீட், இந்த மாதிரி ஏதாவது சில நேரத்தில் இப்போ வந்து பெட்டில் பிள்ளைங்க திடீர்னு யூரின் போயிடுச்சோம்னா அந்த பகுதியை கழுவுறதுக்கு முடிஞ்சால் அந்த பகுதி கூட கழுவுனா போதும். அதுக்காக முழு பெட்டையும் கழுவணும், முழு துப்பட்டையும் கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த இடத்துல இருக்குதோ அதை எவ்வளோ தூரம் கழுவ முடியுமோ அவ்வளோ தூரம் கழுவணும். இதிலே வந்து சிறுநீரை பொறுத்த வரைக்கும் சட்டம் தனி இருக்குது. அதில் பால் குடிக்கக்கூடிய ஆனால் இன்னும் உணவு சாப்பிடாத ஆண் குழந்தையின் சிறுநீருக்கு ஒரு தனி சட்டம். இப்போ குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இன்னும் பால் குடிச்சிட்டு தான் இருக்கிறாப்புல, இன்னும் தினமான உணவுப் பொருள் எதுவும் சாப்பிட ஆரம்பிக்கல, தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கிற குழந்தைகள். அப்படிப்பட்ட ஆண் குழந்தை நாம் தூக்குறோம், சிறுநீர் கழிச்சிருச்சு. அது ஆடையில் நம்ம மேலே இருக்கலாம் அல்லது மடியில் இருக்கலாம், சிறுநீர் கழிச்சிருச்சு அந்த குழந்தை. இப்போ அந்த நேரத்தில் முழு ஆடையும் கழுவணுமா, முழுக்க அது தண்ணீரை கொண்டு முழுக்க நம்ம அலச வேண்டுமா அப்படின்னா அவசியம் இல்லை. இது ஆண் குழந்தையில் உள்ள சட்டம். அதாவது ஆண் குழந்தைக்கும் அதிலும் பால் குடி குழந்தையாக மட்டும் இருந்தால்தான் இந்த சட்டம். அப்போ என்ன சட்டம் அப்படின்னா, அந்த அசுத்தத்தை நீக்குவதற்கு தண்ணீரை மெல்ல தெளித்தால் போதுமானது. சிறுநீர் பட்டிருக்குது, எவ்வளோ வேணா இருக்கலாம்,
கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அந்த சிறுநீர் மேலே, அந்த ஈரத்தின் மேலே தெளித்து கொள்வது போதுமானது. அந்த ஈரத்தோடையே இருக்கலாம், அதோட தொலைவும் செய்யலாம், எந்த தவறும் இல்லை. ரெண்டாவது சட்டம், ஆண் குழந்தை உணவு சாப்பிடக்கூடிய குழந்தையாக இருந்து பால் குடிக்கவும் செய்யுது, உணவும் சாப்பிடுது அப்படின்னா, அல்ல பால் குடிக்காவிட்டாலும் பால் குடித்தாலும் சரி உணவு சாப்பிடுது அப்படின்னா, அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாருக்கும் ஒரே சட்டம். எப்படின்னா, பெண் குழந்தைக்குடைய சிறுநீருக்கும் அதே சட்டம் தான், பெரியவர்களுடைய சிறுநீருக்கும் அதே சட்டம் தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். என்னன்னா, எப்போது அந்த சிறுநீர் ஆடையில் பட்டு விட்டதோ கட்டாயம் அந்த ஆடை நன்கு கழுவப்பட வேண்டும். தண்ணீர் தெளிப்பது போதுமாகாது, அதை கழுவ வேண்டும், அலச வேண்டும். அந்த ஆடையின் பகுதியை முழுக்க அதில் அசுத்தம் இல்லாதவர் அலச வேண்டும். உம்மு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு ஹதீஸ் இந்த செய்தியை குறித்து, அன்னஹா அத்தத் பிஇப்னின் லஹா ஸகீரின் லம் يأكل الطعام إلى رسول الله صلى الله عليه وسلم فأجلسه رسول الله صلى الله عليه وسلم في حجره. அவங்க உணவு சாப்பிடாத சிறிய ஆண் குழந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க. யாரு? உம்மு கைஸ் கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் அந்த குழந்தையை உட்கார வச்சாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார வைக்கிறாங்க. உடனே என்ன ஆகிறது? ஃபபால அலா சௌபிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையின் மீது அந்த குழந்தை, அந்த சிறிய ஆண் குழந்தை என்ன சிறுநீர் கழித்து விட்டது. ஃபதஆ பிமாஇன், ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? உடனே தண்ணீரை கொண்டு வர சொன்னாங்க. ஃபனஹதஹு வலம் யக்ஸில்ஹு, ரசூலுல்லாஹ் உடனே தண்ணீரை கொண்டு வர சொல்லி அந்த தண்ணீரை அந்த சிறுநீர் பட்ட இடத்தில் தெளித்து விட்டார்கள். அதை கழுவவே இல்லை. தன்னுடைய ஆடையை ரசூலுல்லாஹ் கழுவவே இல்லை, தெளிச்சுட்டாங்க, போதுமானது. ஏன்னா அந்த குழந்தை லம் யகுல் தஆம், சாப்பாடு இன்னும் சாப்பிடாத குழந்தை, இதுவரைக்கும் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, பால் குடி குழந்தையாக தான் இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை குறிப்பிட்டிருக்காங்க. புகாரில் 223வது ஹதீஸாக இது இடம்பெறுது. அப்போ இந்த அடிப்படை இந்த சட்டத்தை உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெண் குழந்தைக்கெல்லாம் இந்த சட்டம் இல்லை. பெண் குழந்தையை பொறுத்தவரைக்கும் அது பால் குடி குழந்தையாக இருந்தாலும் சரி, பால் மட்டுமே குடித்திருக்கிற குழந்தையாக இருந்தாலும் கட்டாயம் பெண் குழந்தையுடைய சிறுநீர் உடம்புல ஆடையில் பட்டுவிட்டால் அதை அலச வேண்டும், கழுவ வேண்டும். அதை கலற்றி நம்ம கழுவ வேண்டும். தெளிப்பது போதுமாகாது. இந்த சட்டம் சிறுநீரை பற்றி சட்டத்தில் ஆண் குழந்தையில உணவு சாப்பிடாத குழந்தைங்க மட்டும்தான் ஒரே சட்டம். மற்ற எல்லாரும் இதுக்கு பொது சட்டம் தான். அது குழந்தையாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், அதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உணவு சாப்பிடக்கூடிய குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையாக இருந்தாலும், உணவு சாப்பிடாத குழந்தையாக இருந்தாலும் எல்லாரும் சட்டம் என்னன்னு கேட்டால், சிறுநீர் பட்டால் அந்த சிறுநீரை கழுவ வேண்டும் அப்படிங்கிற சட்டம். தண்ணீர் தெளிப்பது மட்டும் போதுமாகாது. அடுத்தது அசுத்தங்களை 3 வகையாக ஷேக் ஃபௌசான் இங்கே குறிப்பிடுறாங்க. முதலாவது வகை கடுமையான அசுத்தம், அதாவது நாயும் அது போல உள்ள விலங்குகளுடைய அசுத்தம், கடுமையான அசுத்தம். அதனால தான் அந்த அசுத்தங்கள் பட்டுவிட்டால் நாம் 7 முறை கழுவ வேண்டும்ங்கிற சட்டம் இருக்கு. முதல் முறை மண்ணை கொண்டு கழுவ வேண்டும். ரெண்டாவது லேசான அசுத்தம், இப்போது நம்ம பார்த்தது போல உணவை உண்ணாத ஆண் குழந்தையுடைய அசுத்தம், அதுக்கு தண்ணீரை தெளிப்பதே போதுமானது. மூன்றாவது வகை 2க்கும் இடைப்பட்டது, கடுமைக்கும் லேசுக்கும் இடைப்பட்ட மற்ற அசுத்தங்கள். இதுல வராத மற்ற எல்லாமே இதுல வந்துடும். 2க்கு இடைப்பட்ட அசுத்தங்களாக கடுமையும் இல்லை லேசும் இல்லை அப்படிங்கிற நிலையில வரக்கூடிய அசுத்தங்கள். இப்போ ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, விலங்குகளுடைய சிறுநீர் கழிவுகளில் தூய்மையானவையும் அசுத்தமானவையும் பற்றி சட்டத்தை தெரிந்து கொள்ளணும். விலங்குகளுடைய சிறுநீர் கழிவு இருக்குது, மலஞ்சலம், அதுலேயும் தூய்மையானதும் இருக்குது அசுத்தமானதும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கணும், இல்லாட்டி எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. நாயுடைய அல்லது பன்றியுடைய இந்த அசுத்தங்களையும் ஆடு மாடு ஒட்டகங்கள் இதனுடைய அசுத்தங்களும் ஒன்றல்ல, 2த்துக்கு வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ இதை எப்படி பிரிச்சறிகிறது? எந்த விலங்குடைய இறைச்சி நமக்கு ஹலாலோ சாப்பிட்றதுக்கு, அந்த விலங்குடைய
சிறுநீர் மலம் பட்டது இருக்குது, அதனுடைய நிலைங்கிறது நமக்கு அசுத்தத்தில் வராது. அதனால நம்ம அசுத்தம் ஆயிட்டோம் நினைக்க தேவையில்லை. சிறுநீரும் அதனுடைய கழிவுகளும் தூய்மையானது தான். அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், ஒட்டகமா இருக்கட்டும், இதனால முழுக்க அது அசுத்தம் சொல்ல முடியாது. உதாரணமாக இந்த நாம் உண்ணக்கூடிய உணவுகள், இப்போ நாம் உண்றது தெரிஞ்சது சொல்கிறோம். இன்னும் ஹலாலாக இருந்தாலும் நம்ம இன்னும் சாப்பிடவே மாட்டோம். மான்கறி எங்கே சாப்பிட்ருப்போம்? சாப்பிட்டதே இல்லை. ஆனால் அது ஹலாலான பிராணி, அதனுடைய சிறுநீர் பட்டாலும் மலம் பட்டாலும் அதனால் நம்முடைய ஆடையோ அல்ல இடமோ அசுத்தமாகாது. அந்த இடத்துல தொழுவது கூட அனுமதிக்கப்படும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய தட்பவெட்ப சூழல் ஒத்துக்கொள்ளாத நேரத்தில் சஹாபாக்களுக்கு, அதே மாதிரி சில நோய் வாய்ப்பட்ட மக்களுக்கு என்ன செய்தாங்கன்னு கேட்டால், சதக்கா ஒட்டகங்களுடைய பாலையும் சிறுநீரையும் குடிக்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ், இந்த செய்தி புகாரியில் 233வது செய்தியாக இடம்பெறுது, முஸ்லீமில் 1671வது செய்தியாக இடம்பெறுது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை சொல்கிறாங்க. ஒக்குல் அல் உரைனா குலத்தார் அப்படிங்கிற அரபு கிராம குலத்தார்கள் சிலர் என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு மதீனாவுடைய கிளைமேட், வெதர் ஒத்துக்கொள்ளலை. நிறைய பேர் நோயாளி ஆகிட்டாங்க, முடியல. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்கன்னா, பால் கறக்கக்கூடிய ஒட்டகங்களுக்கு போய் ஒட்டகங்களை பார்த்து அவற்றுடைய சிறுநீரை நீங்கள் குடிங்க, அதனுடைய பாலை குடிங்க அப்படின்னு கட்டளையிட்டாங்க. அவங்களும் அப்படி தான் செய்தாங்க. அவர்களுக்கு உடல் நலம் தேறிடுச்சு. ஒட்டகத்துடைய பாலையும் சிறுநீரையும் அவர்கள் குடித்தாங்க. அது மட்டும் தான் குடித்தாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஷிஃபா கொடுத்தா, அதில் ஷிஃபா இருக்குது. ஆகவே அவர்கள் உடல் நலம் தேறிட்டாங்க. இந்த ஒக்குல் உரைனா இந்த குலத்தார் மக்கள் உடல் நலம் தேறிய பிறகு என்ன செய்தாங்கன்னு கேட்டால், அந்த ஒட்டகங்களை பராமரிக்கிற ஆள் அவங்க கொலை செய்துட்டாங்க. கொலை செய்துட்டு ஒட்டகங்களை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான், ஓட்டிட்டு போயிட்டான், கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு துஹா நேரத்தில் தெரிய வருது. இந்த மாதிரி ஒட்டக பராமரிக்கிறவரை கொலை செய்துட்டு அவங்க ஒட்டகங்கள்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாம் பால் கறக்கூடிய ஒட்டகங்கள், அதுவும் சதக்கா ஒட்டகங்கள், அது மக்களுக்கு கொடுக்கப்படுறதுக்காக இருக்கிற ஒட்டகங்கள். அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை ஏற்பாடு பண்ணி சஹாபாக்களை அனுப்பி வச்சாங்க. அது முற்பகல் துஹா நேரத்தில் அவங்க ஓட்டிட்டு போனாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அதே நாள்லேயே அந்த ஓட்டிட்டு போனவங்களை பிடிச்சிட்டாங்க சஹாபாக்கள். போய் ரசூலுல்லாஹ் அவங்களை கடுமையாக தண்டிச்சாங்க. எப்படின்னா அவங்களுடைய கைகளையும் கால்களையும் வெட்டிட்டாங்க. அதாவது மார்கை கால் துண்டிச்சிட்டாங்க. அவ்வளோ ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான ஒரு கோபம் வந்துச்சு. அவர்கள் மிக மோசமான ஒரு நன்றி துரோகத்தை செய்தாங்க. அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்த பிறகு அவங்க அந்த ஒட்டக பராமரிப்பில் கொலையும் செய்துட்டு போனதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கை கால்களை வெட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கண்களுக்கு பழுக்க காய்ச்சி ஆணிகளை கொண்டு சூடு போட்டாங்க. கடுமையான தண்டனை கொடுத்தாங்க. கண்களுக்கு பழுக்க காய்ச்சிய ஆணிகளால், இரும்புகளால் சூடும் போடப்பட்டாங்க. பிறகு அவங்கள மதீனாவுடைய பாறைகள் நிறைந்த ஒரு புறநகர் பகுதி, ஹர்ராங்கிற பகுதி, அந்த பகுதியில் அவங்க அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அதாவது அங்கே தண்ணீர் கூட கிடைக்காது, அதாவது தண்ணீரே கிடைக்காத இடத்துல கொண்டு போய் ரசூல் தான் அவங்களை தண்டனை கொடுத்து அங்கே இருந்து சாங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு மோசமான காரியம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபு கிலாபா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, இவர்கள் பொதுமக்களுக்குரிய ஒட்டகங்களை திருடினார்கள், ஒட்டக பரிமாறப்பில் கொலையும் செய்து விட்டார்கள். ஈமான் கொண்ட பின்னர் அவர்கள் காபிர்லாம் ஆகிவிட்டார்கள். முதல்ல மதீனாவில் உள்ள இருந்த நேரத்தில் அவங்க முஸ்லீமாக தான் தங்களை காட்டிக்கிட்டாங்க. ஆனால் முர்த்ததாவும் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்தது திருநது, அதுக்கு பிறகு அங்கே கொலையும் பண்ணிட்டு காபிர்லாம் முர்த்ததாவும் ஆகிட்டாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவே அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து போரிடவும் செய்தார்கள். சரி, திருடிட்டு போனாங்களே, கேட்டவனே மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி நாங்கள் தப்பு செய்து எங்களை மன்னிச்சிருங்கன்னா இல்லை, அவங்க அடுத்து அவங்க மூர்க்கமாக திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க சஹாபாக்களை.
போய் இவங்களை பின்தொடர்ந்து போன படையை சகாபாக்களை அவங்க செய்கிற அழிச்சாட்டி தெரிஞ்சோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி படையை அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கே ரசூல் எடுத்த ஸ்டெப்பு உடனே வந்து சகாபாக்கள் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. அடித்தோடனே அடுத்து மிக கடினமாக அவங்கள வளைச்சி பிடிச்சி முற்றுகையிட்டு கடைசியில் எல்லாரையும் கைது செய்து கை கால் ஒரு பக்கம் கை வெட்டுறது, ஒரு பக்கம் கால் வெட்டுறது, இப்படி வெட்டி விட்டு எல்லாரையும் வெட்டி விட்டு கண்ணுக்கு சூடு போட்டு அவங்கள கொண்டு போய் ஹர்ரா பகுதியில் கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தண்டனை கொடுத்து தூக்கி வீசிட்டாங்க. இப்படி நடந்துச்சு. இவ்வளோ பெரிய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அபு கிலாபா ரஹிமஹுல்லா தாபி இந்த செய்திக்கான பின்னணியை குறிப்பிட்றாங்க. புகாரியில் வர ஹதீஸ். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஒட்டகத்துடைய சிறுநீரை குடிக்க சொன்னாங்க அப்படின்னா அது தூய்மையானது, அதான் அவ்வளோதான் அதுக்கு பதில். அதில் அறிவை கொண்டு நுழைச்சு அது எப்படி சரியா மூத்திரம் தானே அது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாதம் செய்யக்கூடாது. ஏன்னா அது ஒரு மனிதன் தன்னுடைய அக்குள் தன்னுடைய புத்தியை கொண்டு மட்டுமே பேசணும். அல்லாஹ் அனுமதிக்காம சுத்தமா இருந்தால் மட்டும்தான் அதை அல்லாஹ் அனுமதிப்பான் அப்படிங்கிற அறிவோடு இருக்கிறவர் நிச்சயமா அதை மறுக்க மாட்டார். அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான நிச்சயமா அது தூய்மையானது. அந்த தூய்மை எந்த அடிப்படையில்? உண்ணக்கூடிய பிராணி என்றால் அதனுடைய சிறுநீர் ஹலால், அது அசுத்தம் அல்ல. அந்த சிறுநீர் சில நேரத்தில் குடிக்க வேண்டிய தேவை வந்து குடிக்கலாம். எப்படி ஒட்டக சிறுநீர் போல தான். ஆட்டுடைய சிறுநீராக இருக்கலாம், மாட்டுடைய சிறுநீராக இருக்கலாம், மானுடைய சிறுநீராக இருக்கலாம், குடிக்கலாம். ஆகவே தான் இல்மு இல்லாமல் மார்க்க விஷயங்களை அறியாமல் தாவால இறங்கக்கூடாது. என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு நாம் வாழக்கூடிய நாட்டில் காபிர்கள் மாட்டுடைய மூத்திரத்தை அவர்கள் குடிப்பது, அதை புனிதமாக கருதுவதுங்கிறத அதை வந்து ரொம்ப வரவு மீறி விமர்சனம் செய்ய இறங்கக்கூடாது. மாட்டுடைய கறி ஹலால், அதனுடைய ஒட்டுமொத்தமாக ஹலால் தான். அதே போல அவருடைய சிறுநீரும் ஹலால் தான் மார்க்கத்தில். ஒருவருக்கு தனக்கு தேவை என்றால் அவருக்கு அதை குடிப்பதன் மூலமாக சில நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றால் அல்லாஹ் அதை ஹராமாக்கும். அது ஜாயிஸ். எப்படி ஒட்டக சிறுநீர் ஜாயிஸோ அது போல தான் மாட்டுது ஆட்டுது ஜாயிஸ். அந்த சிறுநீர் பட்ட இடத்துல தொழுவதோ அல்லது சாணம் இருக்கக்கூடிய இடத்துல தொழுவதோ கூட அனுமதிக்கப்பட்டதான அனுமதிக்கப்பட்டது. அதிலே மார்க்கத்தில் தடையில் அது எல்லாம் அசுத்தம் அல்ல அப்படிங்கிறத மார்க்க சட்டங்களை தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம மக்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப இல்மு இல்லாமல் பல நேரங்களில் அவங்களுக்கே தெரியாமலே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூட கடுமையாக இழிவாக சித்தரித்து பேசுவது, விமர்சனம் செய்வது, இப்படி செய்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் மாட்டுடைய மூத்திரத்தை பற்றிய பிரச்சனையை முஸ்லீம்கள் கடுமையாக அதை இழிவுபடுத்துவதற்கு பேசுவது. இது பிரச்சனை இல்லை, நம்முடைய பிரச்சனை குஃப்ரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தாவாவை அதுவும் அழகான முறையில் தான் கொடுக்க வேண்டுமே தவிர முஸ்லீம் அல்லாஹ்வர்கள் வணங்கக்கூடிய சிலைகளை கூட அதை திட்டுவதன் மூலமாக நாம தாவா செய்யக்கூடாது, அல்லது அவர்களை திட்டுவதன் மூலமாக தாவா செய்யக்கூடாது. அது எல்லாமே நமக்கு எதிராக, நம்முடைய மார்க்கத்துக்கு எதிராக மாறும். ஆகதான் காபிர்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நீங்கள் திட்டாதீர்கள், அவர்கள் அறியாமையின் காரணமாக அல்லாஹ்வை திட்டுவார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் தாவா செய்கிறவங்க என்ன தப்பு செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு மோசமான பாதையை, நபிமார்களுடைய பாதைக்கு முரணான பாதையை தன்னுடைய தாவாவில் கடைபிடிக்கிறாங்க. இல்மும் இல்லாமல் செய்கிறாங்க. அதன் காரணம் என்ன ஆகுது? நாளைக்கு அவங்க சில ஆதாரங்களை அறிஞ்சிருந்து சில நேரத்தை இப்போ ஒட்டகம் சம்பந்தமான சிறுநீர் குடிப்பதை பற்றிய ஹதீஸ் அறிஞ்சாங்கன்னா அவங்க எதிர்கேள்வி வைக்கும்போது இவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் எவ்வளோ அறியாமையில் போய் விழுகிறாங்கன்னு கேட்டால் அந்த ஹதீஸ்கள் மீது இவர்களுக்கு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுமானம், ஒரு முன்முடிவு வந்துடுது இல்லை. ஒரு விலங்குடைய சிறுநீர்னாவே அது அசுத்தம் தான் அப்படின்னு ஒரு முடிவு ஏற்கனவே வந்துடுது. ப்ரீ கன்சீவ் தாட். அது அந்த ப்ரீ கன்சீவ் தாட் ஏற்கனவே இருக்கனால அந்த வட்டத்துக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு எதையும் அளந்து எடை போடுறதுன்னு முடிவு பண்ண பிறகு அந்த கண்ணாடிக்குள்ளே தான் பார்க்குறாங்க போது இப்போது உடனே ஒரு எதிர்த்தரப்பில் உள்ளவன் நம்மிடம் வாக்குவாதம் செய்வதற்கு, நீ எங்களுடைய மாட்டு மூத்திரத்தை நாங்கள் குடிக்கிறத நீ அசிங்கப்படுத்துறியா, உங்கள் நபி ஒட்டக மூத்திரத்தை குடிக்க சொன்னார், அது எப்படி அப்படின்னு சொல்லி, அப்போ என்ன காரணத்துக்கு குடிக்க சொன்னார்ல அது சரிதான் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு ஹதீஸு மேலே சந்தேகம் வந்துடுது. ஏன்னா அக்கீதா சரியில்லை. ஏற்கனவே ஹதீஸுடைய அந்தஸ்து, சுன்னாவுடைய அந்தஸ்து, பகுத்தறிவு கொண்டு இந்த விஷயங்களை ஆராயக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம்ங்கிறது அல்லாஹ் தூய்மையானதை, எது தூய்மையானது நமக்கு அவன் தான் சட்டம் சொல்லக்கூடியங்கிற அந்த அடிப்படை இல்லாதனால சிறுநீர்னாவே
அது வந்து ஒரு அசுத்தம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மட்டும்தான். என்னவோ தன்னுடைய சிறுநீரை போன்ற நிலையில மனித சிறுநீரை போன்றதான் இது அத்தனையும் பார்க்க வேண்டியதான் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ ஹலாலானதாக மார்க்கத்தில் அசுத்தம் இல்லைன்னு ஆக்கப்பட்டதை கூட மார்க்கத்திற்கு எதிராகவே வந்து தான் கொண்டிருக்கிற கொள்கைக்கு முரணாக இருக்கும்போது உடனே ஹதீஸை நிராகரிக்கிற போக்கு, இந்த ஹதீஸை நிராகரிக்கிறாங்க சிலர். ஏன்னா இது அவங்களால ஜீரணிக்க முடியல. எப்படி மாட்டு மூத்திர ஒட்டக மூத்திரத்தை வந்து குடிக்க சொல்லுவாங்க? ஒட்டக மூத்திரம் மட்டும் இல்லை, ஹலாலான பிராணி எதுவாக இருந்தாலும் அதிலே சில நிவாரணத்திற்கு தேவை என்றால் அதை குடிப்பது மார்க்கத்தில் ஆகமானதாக ஆக்கப்பட்டிருக்குது. அதுக்கு இன்னும் வேறு ஆதாரங்கள் விரிவாக இருக்குது. இது உலமாக்கள் இதை பற்றிய தெளிவான சட்டங்களை அதுக்கான ஆதாரங்களை விவரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துடைய சிறுநீர் தூய்மையானது அப்படிங்கிற சட்டத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன் அசுத்தத்தை கொண்டு சிகிச்சை செய்வதோ குடிப்பதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அசுத்தமாக இருந்தால் ரசூலை ஏன் குடிக்கவும் அதை கொண்டு சிகிச்சை செய்யவும் அனுமதி தராங்க? அசுத்தமாக இருந்தால் ரசூலை குடிக்க சொல்லியிருக்க மாட்டாங்களே. சிகிச்சைக்கு நிவாரணத்துக்கு அதை ஒரு காரணமாக வழியாக ஆக்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிச்சயமாக ஹராமான ஒன்றில் நமக்கு அல்லாஹ் தஆலா சிகிச்சையை, குணத்தை, நிவாரணத்தை வைக்கவில்லை. அப்போ தேவையின் காரணமாக அளிக்கப்பட்டது என்று யாராவது கூறினால் நாம் கூறுவோம். இதை வந்து சிலர் வந்து இது அந்த மாதிரி தேவை வந்தால் மட்டும்தான், அப்படி ஒரு நோய்க்கு ஆளானவருக்கு அந்த நேரத்தில் அப்படி அந்த விஷயம்தான் அப்படின்னு சொன்னால் ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ நாடினால் அந்த சிறுநீர் அடையாளத்தை கழுவிக்கொள் என்று கூறவில்லையே. ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, அப்போ தேவையின் காரணமாக அப்படின்னு யாராவது வாதத்தை முன்வைத்தால் நாம் அவர்களுக்கு சொல்லுவோம், அப்படி இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தொழ நினைத்தீங்கன்னா அப்போ அந்த அடையாளத்தை தொடச்சிருங்க அப்படின்னு சொல்லலை. ஒருத்தர் குடிக்கிறாருங்க, இப்போ தண்ணீர் குடிக்கிறோம் அல்ல ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், குடிச்சிட்டு அப்படி தொழுவோமா இல்லையா? தொழுவோம்லாம்ல, மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லையா? சரி, அந்த தண்ணீர் இப்படி பட்டுருச்சு, ஒருத்தருக்கு தாடியில் பட்டிருக்குது, அல்லது தண்ணீர் குடிச்சனதை சிந்திருச்சு ஆடையில் பட்டிருக்குது, தொழ முடியாது அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஷேக் ஃபௌசானுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அது அந்த தேவை நிமித்தத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்ச பிறகு தொடச்சுக்குன்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. ஏன்னா தொலை நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப அந்த நேரத்தை தொடச்சு கொள்ளுங்கள், அந்த அடையாளம் இல்லாம பார்த்துக்குங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணுமே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை அது அசுத்தம் அல்லது அந்த நேரத்தோட மற்ற நேரத்தில் கூடாதுன்னா அதை ரசூலுல்லாஹ் தனியாக பிரித்து சொல்லியிருப்பாங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் கேட்குறாங்க. ஏதோ உலமாக்கல் தீன அணுகிற ஏதாவது ஆதாரத்தை வைங்க அப்படின்னு தான் கேட்குது. ஒரு குறிப்பிட்ட பொது சட்டத்தில் விதிவிலக்கு இருக்குன்னா அந்த விதிவிலக்குக்கு ஆதாரம் வேணும் அப்படிங்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்தை கழுவி கொள்ளுங்கள்னு சொல்லலை, அல்லது இப்படி குடிச்சிட்டிங்கன்னா வாயை கொப்பளிச்சிருங்கன்னு சொல்லலை, அந்த அசுத்தம் இருக்குதுங்க கொப்பளிச்சிருக்குன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது அந்த ஆதாரங்களை இல்லாத போது எப்படி இந்த சட்டத்தை சிலர் சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, புகாரியில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் 234வது செய்தியை இடம்பெறுது. ரசூலுல்லாஹி அனஸின் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி ஃபீ மராபிதில் கனமி قبل أن يبنى المسجد. மஸ்ஜித் நபவி, மதீனாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்டினாங்களே, அந்த மதீனாவில் மஸ்ஜித் கட்டப்படுவதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடம் எது தெரியுமா? ஆட்டு தொழுவம். ஆடுகள் கட்டப்படக்கூடிய, ஆட்டுடைய புழுக்கைகள் இருக்கக்கூடிய, ஆட்டு மூத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி கட்டுவதற்கு முன் வரைக்கும் தொழுதார்கள். அனஸ் ரலியல்லாஹு ஹதீஸ். அப்போ ஒருத்தர் ஆட்டு மாடு தொழுவங்கள்ல தொழுகிற நிலை வந்து தொழுகிறது குற்றமாகாது, அந்த இடம் அசுத்தம் அல்ல. அப்படிங்கிறது நம்முடைய மார்க்க சட்டம். அதனால தான் இப்ப சட்டம் நம்மிடம் ஒருத்தர் கேட்கிறாங்க, ஒருவர் முஸ்லிமானவர், அவருடைய குடும்பத்துல அவருடைய தாய் வழக்கமா அவங்க வீட்டை சுத்தம் பண்றப்ப தண்ணீர் தெளிச்சு எல்லாம் திண்ணை இதெல்லாம் சுத்தம் பண்றப்ப அவங்களுடைய வழக்கம் மாட்டுடைய சாணத்தை எடுத்து கரைத்து பிறகு அதை மூழ்கி அப்படித்தான் அவங்க வீட்டை பராமரிப்பாங்க, மாட்டுடைய சாணம். இப்ப கேள்வி என்ன, அவர் அந்த வீட்டில் தொழுலாமா?
அப்படி மொழுவப்பட்ட இடம், அந்த இடத்தில் அவர் தொழுகலாமா? தொழுதால் அது கூடுமா? கூடும், சட்டம் கூடும். இதெல்லாம் நாங்கள் இப்போதானே தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் மொழி இதான் ஆதாரம். இல்லை கூடாது அசுத்தம்னா ஆதாரத்தை கொடுங்க. நமக்கு அசுத்தம் ஆதாரம் கொடுங்க. சொல்ல நாய்க்கு பன்றிக்கு சட்டம் சொல்லி இருக்குது. ஆதாரம் என்ன? மாடு சாப்பிடுவதற்கு ஆளால அதனுடைய சிறுநீர் இது அசுத்தம் அப்படின்னா ஆதாரம் கொடு. ஆதாரம் இல்லாத போது எப்படி அது கூடாது, ஹராம்? ஏன்னா நம்முடைய மனநிலை என்ன, நம்முடைய கழிவாகத்தான் எல்லாத்தையும் பார்க்கிற நிலை. எல்லாமே நம்ம மனநிலை எப்படி இருக்குது, நம்முடைய சிறுநீராகவும் கழிவாகவே அதை பார்க்கிற நிலையை நம்ம வளர்த்துருக்கிறோம். அது ஒரு மனநிலை. அதாவது நம்ம எதை பழகிறோம் அது ஒன்று இது இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கம் அறியாத போது உள்ள சட்டம் வேற. மார்க்கம் அறிஞ்ச பிறகு அதை நாம் விமர்சனம் செய்யறது கூடாது. மார்க்கத்தை எல்லாம் ஏன் ரசூலுல்லாஹ் ஆட்டு தொழுது இருக்கிறாங்க. புழுக்கைகள், இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறவங்க இடத்துக்கு போங்க, அங்கே புழுக்கைகள் இருக்கும், புழுக்க கரைஞ்சி போயிருக்கும், யூரின் போயிருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஓரத்தில் ஒரு இடத்துல தொழுகை நடத்தலாம்னு தொழுகலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. ரசூலுல்லாஹ் தொழுதுருக்குறாங்க. அப்படி அதுக்கு பிறகு கூடாது, மஸ்ஜித் போய் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலை, அதுக்கு பிறகு கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் அறிவிச்சிருப்பாங்க. இனிமேல் யாரும் ஆட்டு தொழுவத்தில் மாட்டு தொழுவத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல அசுத்தம் இருக்கிற இடத்தில் தொழாதீர்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு கபருக்கு முன்னே தொழாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? கபரை நோக்கி தொழாதீர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சட்டத்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம இல்மு கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துக்க போறோம். இப்போ இதுவரைக்கும் தெரிஞ்சது இதுதான். இல்லை தடை வந்திருக்குது அப்படின்னா நம்ம தடை எடுத்துக்கணும். நமக்கு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ ஆதாரம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு. இல்லாத வரைக்கும் அந்த இடம் சுத்தமானது, அதில் தொழுவதற்கு நம்ம இது பண்ண தேவையில்லை. அது மண்ணோடு சேர்ந்த புழுதி போல தான். எங்கே பூமியில் எங்கே வேணாலும் தொழுகலாம் போல, அது போல அந்த இடங்களிலும் ஒருவர் தொழுவது மார்க்கத்தில் குற்றமாகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் தொழுதுருக்காங்க, சஹாபாக்கள் தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. மஸ்ஜித் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, அங்கு தொழுவதற்கு அனுமதியும் அளித்திருக்கிறாங்க. சந்தேகமின்றி அந்த இடங்கள்ல என்ன இருக்கும், சிறுநீர், ஆடு மாடுடைய சிறுநீர்கள் இருந்திருக்கும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்றாங்க, அசலி விலங்குகளின் கழிவுகள் தூய்மையானது தான், விதிவிலக்கு செய்யப்பட்டதை தவிரங்கிறாங்க. எந்த விலங்குடைய கழிவா இருந்தாலும் அது அசல் என்னன்னு கேட்டால் தூய்மை தான். ஆனா ஏதாவது விதிவிலக்கு அதுக்கு இருக்குன்னா அதுல எந்த விலங்குங்கிறதுல விதிவிலக்கு வந்து அந்த அந்த சட்டத்தை அமல் செய்யும். அதனால தான் உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்ட விலங்குடைய கழிவு இருந்துச்சுன்னா நாம் அதை 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 வந்து விதிவிலக்கு செய்யப்பட்டதில் சொல்லுவோம். அது தூய்மை அல்ல, அசுத்தம். குரங்கு இருக்குது, குரங்கு வந்து ஒரு இடத்துல யூரின் பண்ணி போயிருக்கு, மலங்கழிச்சு, அது என்ன, அது அது அசுத்தம் தான். ஏன்னா குரங்கு நாம சாப்பிடுவோம், ஹலாலானது அல்ல. அதே மாதிரி தான் நாய். இப்படி நமக்கு மார்க்கத்தை சட்டம் இருக்குங்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய மஜ்மூல குறிப்பிடுறாங்க. எதனுடைய இறைச்சி உண்ணப்படுவதோ அதனுடைய மீதமும் சுத்தமானதான். இப்போ இதுல இன்னொரு சட்டம் தெரிஞ்சு கொள்ளணும். சாப்பிடுவதில் எந்த உணவு நாம் எந்த இறைச்சி சாப்பிட அனுமதிக்கப்பட்டதோ அது மீதம் வைத்ததோ அனுமதிக்கப்பட்டதாங்கிறாங்க. இப்போ ஆடு சில இலைத்தலைகளை சாப்பிடுது, அதில் அதோட சேர்ந்து நாமளும் சாப்பிட்டுக்கலாம். அது வாய் வச்ச இடத்துல நாமளும் வாய் வச்சுக்கலாம். அதே மாதிரி பூனை, விதிவிலக்கு. பால், நாம நம்முடைய பாத்திரத்துக்கு பூனை வாய் வச்சிருச்சு, அந்த பாலை குடிக்கலாமா? நம்ம குடிக்கலாம். இது விதிவிலக்கு உள்ளது. சரி, ஆனா பூனை வந்து நாம இங்க கவனிங்க, அது அதாவது இந்த இதுல வந்து முதல்ல ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்று, இறைச்சி உண்ணப்படுகிறதோ, அதாவது எதனுடைய இறைச்சி நாம் சாப்பிடுவோமோ ஹலாலோ அதனுடைய மீதமான உணவு, அது உண்ட பிறகு அல்லது ஏதாவது குடிச்ச பிறகு மீதம் வைத்தது சுத்தமானது. இப்ப பூனை இருக்குதே, பூனை மீதம் வைத்தது அதுவும் சுத்தமானது தான். இப்ப இதுக்கு ஹதீஸ் வந்திருக்குது. நசாயில 63வது ஹதீஸ், திர்மிதில 92வது ஹதீஸ். அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்னஹா லைஸத் மின் நஜஸ்,
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமா அது அசுத்தமானது ஆகாது. இன்னஹா ஹிய மினத் தவ்வாஃபீனா அலைக்கும் வத்தவ்வாஃபாத். நிச்சயமா அது உங்களையே சுற்றி சுற்றி வரக்கூடிய உங்களில் ஒருவர் தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எதை? பூனை. பூனை வந்து அது உங்களே சுற்றி சுற்றி வர்றதா, அது அசுத்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. பூனை கறி சாப்பிட மாட்டோம், ஆனால் அதுக்கு ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு தனியா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸ் தனியா ஆதாரம் வந்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இன்னஹா லைஸத் பி நஜஸ், அது நஜீஸ் அல்ல அப்படி தெளிவா அறிவிச்ச பிறகு பூனை சாப்பிட்டதை நம்ம மீதம் சாப்பிட்றதோ, பூனை குடிச்ச பாலை நம்ம மீதம் குடிக்கிறதோ ஒரு தவறும் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நம்மோட அது வாழக்கூடிய, நம்மை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு குழந்தையை போல சொல்றாங்க. அது நம்ம வீட்டில் அப்படிதான் இருக்குது. நம்ம காலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம், நம்மோட வந்து படுத்துக்கும், நம்ம உரசிக்கிட்டே இருக்கோம், நம்ம தூக்கணுங்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருக்கிறோம். சொல்ல நாய்களை பெட்டா வச்சு வணக்கிறவங்க கூட அவங்களுக்கு பூனையுடைய அருமை தெரிஞ்சுன்னா, நாய்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சில நேரத்தில் பூனைகிட்ட ரொம்ப ரசிக்க முடியும். அது ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டோடையே இருக்கும். பல நேரத்தில் நம்மோட வந்து நம்மோட படுத்துக்கும், நம்மோட வந்து மடியில் உட்காந்துக்கும், மடியில் சாஞ்சுக்கும், தூங்கிக்கும். சொல்லப்போனால் ரொம்ப நம்ம என்னது துப்பட்டிக்குள்ளே வந்து பூந்துக்கும். நம்ம துப்பட்டிக்குள்ளே வந்து பூந்துக்கும். நம்ம காலை சுற்றி சுற்றி தான் வந்திருக்கும். நாய்கள் காலை சுற்றி சுற்றிலாம் வராது பெரும்பாலும், நம்ம அறிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லை. ஆனால் நாய் வளர்க்கக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே, ஆனால் பூனைகள் வளர்க்கலாம். ஷேக் ஃபௌசான் குறிப்பிடாது, நம்மை சுற்றி சுற்றி வரும் அடிமைகள் போல, பணியாளர்கள் போல பூனைகளை ரசூலுல்லாஹ் இங்கே வர்ணிக்கிறாங்க. ஆகவே அவற்றை சுத்தமானவை என்பதாக கூறியதுக்கான கஷ்டத்தை நீக்கி இலகுவை நாடுவது. இதனுடைய நோக்கம் வந்து அது நமக்கு உண்ணுவதற்கு ஹலாலானதுங்கிற கருத்தில் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மூலமாக அது வாய் வச்சது நம்ம குடிக்கூடாது அப்படின்னு சட்டமாக்கி இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய பூனைகள் கூடவே இருக்கு, சுற்றி சுற்றி வர்றதுனால என்ன ஆகும், நம்முடைய பாத்திரத்தை பாலை குடிக்கும், இப்படிலாம் நம்ம சாப்பிடும்போது வாய் கூட வைக்கும் சில நேரத்தில். அப்படி இருக்கும்போது நம்ம கஷ்டமாயிரும். அதனால ரசூலுல்லாஹ் இதில் இலகு நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் அது நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு சுத்தமானதுங்க தான் ரசூலுல்லாஹ் ஆக்கியிருக்கிறாங்க. இதே வகையில் தான் புறாக்கள், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய கிளி, அது பொதுவாக கிளிகள் வளர்க்கக்கூடாது சட்டங்கள், அரசாங்க சட்டப்படி. ஆனால் புறா பிரச்சனை இல்லை. புறா, கிளி, சில பறவைகள், இது அதோடைய வாய் வைத்த உணவு அதை சாப்பிடுவது சரியா? அது நம்ம சாப்பிட்றோன்னு ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சாப்பிட்ற தட்டில் வந்து கோழி கொத்திட்டு போயிருக்கோம், அது சாப்பிடும்போதே ஏதாவது கொத்தலாம். கோழி குஞ்சுகள் வந்து சட்டுன்னு வாய் வைக்கலாம். இப்படி வாய் வைத்தது, அது வாய் வைத்து குடித்த தண்ணீர், இதையெல்லாம் நம்ம குடிக்கவோ அதில் இதெல்லாம் அசுத்தமாகாது, சுத்தமானது தான். இதில் விலங்குகளில் உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டதில் அனுமதிக்கப்படாத ஒன்றின் வாய் வைத்தது, குடித்தது, இந்த மாதிரி சாப்பிட்டதுல விதிவிலக்க சுத்தமானதுன்னா பூனை மட்டும்தான் அப்படின்னு ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க. ஆக இந்த அடிப்படையான சட்டங்களை தெரிந்து கொள்ளணும். இதுதான் நமக்கு நஜீஸ் அசுத்தங்களை நீக்குவதை பற்றி சத்தம். இது எல்லாத்தையும் நம்ம பேணிக்கொண்டு நடப்பதான் தொஹாரத், சுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானில் பாதையின் பாதி என்று சொல்கிறாங்க, தூய்மை. இப்போ இந்த ஆதாரங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு நாம் இதில் பேணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய இடம், உடை, நம்முடைய என்னது நாம் இருக்கிற வீடு, நம்முடைய எல்லா இடங்களையும், உடம்பு அனைத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நம் மீது வாஜிபாக, கடமையாக இருக்குது. சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுறாங்க.